ஹாய் கைஸ். இதான் எட்டுக்குடி போகிற ரோடு பால்காவடி. இன்னைக்கு பால்கோடை எடுப்பாங்க, பால்காவடி எடுப்பாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். பவுனி ஃபேமஸான கோயில்னா எட்டுக்குடிங்க, எங்கள் ஊருக்கு எட்டுக்குடிங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதான் எட்டுக்குடி போகிற ரோடு. இதான் எட்டுக்குடி போயிட்டுருக்கோம். பால்கோடை எடுப்பாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான கோயில் எட்டுக்குடி. பால்கோடை எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. இப்படியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய் கைஸ். இதான் எட்டுக்குடி போகிற ரோடு பால்காவடி. இன்னைக்கு பால்கோடை எடுப்பாங்க, பால்காவடி எடுப்பாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். பவுனி ஃபேமஸான கோயில்னா எட்டுக்குடிங்க, எங்கள் ஊருக்கு எட்டுக்குடிங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதான் எட்டுக்குடி போகிற ரோடு. இதான் எட்டுக்குடி போயிட்டுருக்கோம். பால்கோடை எடுப்பாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான கோயில் எட்டுக்குடி. பால்கோடை எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. இப்படியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. எட்டுக்குடி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய் வீவர்ஸ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் சுற்றி நல்ல அருமையான ஒரு கூட்டம், நல்ல ஒரு காவடி அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான, எப்போதும் சித்திரை பௌர்ணமி வந்து விதவிதமாக காவடிகளும் சாமி தரிசனமும் கூட்டம் குறையாமல் நிறைஞ்சி வழியிற இடம் இந்த இடம். இந்த கோயில் இந்த சுற்று வட்டாரத்தில் மிக அற்புதமான ஒரு தலம்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து ஒரு முறை வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா தரிசனம் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சவங்க வந்துட்டு போங்க. இந்த காவடி ஆட்டத்தை இந்த ஒரு அருமையான ஒரு நடன நிகழ்ச்சி ஒரு 10 குரூப்பாக சேர்ந்து தான் செய்வாங்க. இதை வந்து இந்த வரிசையிலே நான் ஒரு 15 காவடி ஆடிக்கிட்டு இருக்கு. இதை ஒவ்வொன்று 2 தான் எடுக்க முடிஞ்சது, உள்ளே போய் எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை கோயிலோட வரலாறும் இது உங்களுக்கு பற்றி இதை தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு எடுத்துருக்க அளவுக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இடும்பன் கோயில் இருக்குது. வந்தீங்கன்னா அதையும் தரிசித்து அந்தண்ட பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம்